எதுக்குடா இந்த பொழப்பு உங்களுக்கு அப்படின்னு திமுக காரனை பார்த்து கேட்கலாம். ஏன் அப்படின்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறதும், ஆட்சியில் இருக்கிறப்ப ஒன்று சொல்கிறதும், தேர்தல் வர்றப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறதும் திமுகவோட ஒரு கேவலமான செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்டாலினே எடுத்துங்களேன், கையில் வேலை வச்சுட்டு நானும் ஒரு இந்து தான் இப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாரா. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து அந்த கோயில் அத்தனை தடவை இடித்தேன், இந்த கோயில் இத்தனை இடிச்சிருக்கேன், நான் நிறைய கோயில் இடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடானா, சாமியை போயிட்டு நம்ம இலவசமாக பார்த்துட்டு வந்திருப்போம். அப்படி பார்த்துட்டு வர இடத்துல கட்டணம், எல்லா கோயிலும் கட்டணம் போட்டான். கட்டணம் போட்டு விஐபி டிக்கெட் வேறு. இதில் திருப்பதியில் போய் எப்படி நாலு கணக்காக காத்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு கோயிலில் பண்ணிட்டானுங்க. இதுக்கு எல்லா கோயிலும் டிக்கெட் போயிட்டு விட்டானுங்க. ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போயிருந்தேங்க. திருவண்ணாமலை போயிட்டு ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. சாமியை பார்த்து அந்த உணர்வே இல்லை. ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டா, 2 மணி நேரம் நிற்க வைக்கிறான். விஐபி டிக்கெட் வரனால உள்ள வரான தவிர இங்கே இருக்கிற மக்களை வந்து உள்ள விடுறதுக்கு அந்த படாத பாடுபடுறதா நம்ம திமுக காரணங்க. இதுக்கு செயல் திட்டம் போட்டு கொடுத்தே நம்ம சேகர் பாபு அப்படின்னு சொல்லலாம். அந்த சேகர் பாபு தான் இப்போ கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக பேசியிருக்கான்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்கிறப்போ வந்து கொஞ்சம் மிரட்டி விட்டு மிரட்டல் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இத்தனை கொடுமை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் சும்மா ஜாலியாக இருக்காங்களே அப்படின்றத பார்க்குறப்போ. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துரைமுருகன் அவர் கோயிலுக்குள்ளே போகிறாரு. கோயிலுக்குள்ளே போயிட்டு திணறு எடுத்து நெத்தியில் வைக்கிறாங்க. நெத்தியில் வச்சாங்க, உடனே அழிச்சிட்டாரு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நீ நெத்தியில் அழைக்கிற கோயிலுக்கு நீ போகிற என்ன மனப்பான்மை உங்களுக்கு இருக்குது? ஃபஸ்ட்டு நெத்தியில் வச்சு அழைக்கிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க. உங்களெல்லாம் யாரையா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போக சொன்னது? கோயிலுக்கு போயிட்டு நெத்தியில் திருநீர் வைக்கிறது ஏன்னா மக்கள்கிட்ட நாடகம் பார்க்குறீங்களா? இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் உங்களுக்கு மீடியா இருந்துச்சு இல்லையா, உங்களோட சொந்த மீடியா 30 சேனல் வச்சுருக்கீங்களா, அந்த மீடியா இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது பொதுவெளியில் எல்லாருமே சோசியல் மீடியா அதிக பேர் பார்க்குறாங்க. இந்த ட்ராமாவெல்லாம் இந்த தேர்தலாம் நிறுத்திடுங்க. இது திமுக நல்லது தரும்.